நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்ன பண்ற? வலிக்குதானா? ஏன் எனக்கு மட்டும் வலிக்குமா? உனக்கு வலிக்காதா? அட உங்களுக்கு வலிச்சானா எனக்கு வலிச்சானா ரெண்டுமே ஒண்ணுதானே? என்னடா விஷ்வா, ஓவரா சென்டிமெண்டா பேசுறது கொஞ்சம் நிறுத்துறியா? மருந்து போடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? அவன் தான் பாங்க குடிச்சிருக்கான்ல. அட வினய், என்ன சின்ன குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்றீங்க? ஒழுங்கா மருந்து போட்டுக்கோங்க. நாங்க எல்லாரும் இந்த வீட்ல இந்த ஃபிளேவரை தான் மிஸ் பண்ணிட்டோம். விஸ்வா, மாலதிய நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததால சந்தோஷம் பெருக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறமா வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். சுந்தர் சொன்னதை நீங்க 2 பேரும் விளையாட்டா எடுத்துக்காதீங்க. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. இங்கதான் இருக்கணும். இதுதான் உங்க வீடு. எங்க கூட இருக்கணும். நான் சுந்தர் கிட்ட சொல்லி அவுட் ஹவுஸ்ல இருந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். வேணா அண்ணி, இந்த வேலையை விஷயம் மாலத்தையும் தான் பண்ணணும். எப்படி அவங்க இந்த வீட்டை விட்டு போறாங்களோ அதே மாதிரி திரும்ப வரணும். சரி, இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் சுந்தர விட்டு வேணா எடுத்து. ப்ளீஸ், நான் என்ன சொல்றேனோ அதன்படியே நடக்கட்டும். விஸ்வா, மாலதி, போய் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. கடவுளே, எவ்வளவு பேக் பண்ண வேண்டியிருக்கு விஷ்வா. நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டப்படணும். ஓ விஷ்வா, உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ப்ளீஸ் ஒரு வேலை பண்றியா? நீ போய் பேக்கிங் ஆரம்பி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அடாடா மாலதி, ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதுவும் நிறைய ஃபைட் பண்ண வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. நீயே பார்த்தல எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணேன்னு. ஸோ டயர்டா இருக்கு. நீ ஒரு வேலை பண்ண, நீ வேலையை ஸ்டார்ட் பண்ண, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? என்ன பார்ட்னர், ஹோலி அன்னைக்கு விளையாட்டு தவிர வேற எதையுமே யோசிக்க முடியல. ஆனா வீட்டுக்கு போனா பேக் பண்ணி தானே ஆகணும். சரியா தான் சொன்னேன். ஆனா எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணதுனால இந்த பேக்கிங்கையும் சேர்ந்தே பண்ணுவோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். விஷ்வா, இந்த வீடு நமக்கு ஒன்றும் சரியில்லை. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஞாபகம் வரும். இந்த அவுட் ஹவுஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான் மாலதி. இங்க வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். இந்த வீடு எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு. I'll miss my outhouse. சரி, கிளம்பலாம்.
முதல்ல பை சொல்லிக்கிறேன். ஆண்டி, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது எப்படி இருக்குன்னா முறையா கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. வாய மூடு. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே சாதாரணமா நீங்க உள்ள வந்துருவீங்களா? உங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஜீவிதா, உன்னோட ஓரவத்தை நீ வரவேற்க மாட்டியா? ஒன் செகண்ட். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். என் கூட வா. கடவுள்கிட்ட விளக்க ஏத்திட்டு நல்லபடியா நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கும். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ்க்கா, கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருங்க, என்னால நம்பவே முடியல. இவ்வளவு டேஸ்டான சாப்பாட நம்ம மாலதி எப்படி பண்ணான்னு. அங்கிள், இந்த கிரெடிட்டை நான் வாங்க விரும்பல. இது எல்லாமே என் அக்காவோட வேலை தான். அது என்னன்னா, அவுட் ஹவுஸ்ல யாருமே இல்ல, சாப்பாடு நாங்க தான் பண்ணி ஆகணும். அப்ப நான் எப்ப கிச்சனுக்கு போனாலும் அப்ப நான் என்னோட மாஸ்டர் செஃப் ஜீவிதா அக்காவை தான் நினைச்சு பாப்பேன். அதோட அவளை நினைச்சு பார்த்தாலே நல்லா சமைக்க முடியும்னா, சாக்ஷாத் அவ தரிசனமே கிடைச்சா சமையல் எவ்வளவு நல்லா வரும்னு உங்களுக்கே தெரியும்ல. வாய் மூடு. நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். நீ ரொம்ப நல்லா என்ன புகழற. இப்ப கொஞ்சம் நிறுத்திக்கோ. இல்லக்கா, இன்னொரு சீக்ரெட் பாக்கி இருக்கு. நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் என் வாய்க்கு ஜிப் போட்டுக்கிறேன், ஓகேவா? மாலதி, என்ன சீக்ரெட்? அக்கா ப்ளீஸ் 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 சொல்ல விட. உங்க எல்லாருக்கும் அந்த தனு ஞாபகம் இருக்கா? முக்காடு போட்ட வேலைக்காரி. அதான் சுந்தரோட தங்கச்சி. ஆக்சுவலா அது சுந்தரோட தங்கச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது என்னோட அக்கா தான், ஜீவிதா அக்கா. என்ன
அப்படி போடு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது யாருக்குமே தெரியல. என்ன ஆச்சரியமா இருக்கு. அம்மா, இது எங்க குடும்பத்து சார்பா உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற ஹோலி அன்பளிப்பு. வேண்டாம் வசந்தி, இதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாங்க உங்க எல்லார் கூடயும் ஹோலி கொண்டாடலான்னு வந்தோம். எங்க குழந்தைகளையும் சந்திக்க வந்தோம். வேண்டாம், இதுக்கு அவசியமே இல்லை. எப்படி அட பாட்டி, அவங்க தான் இவ்வளவு ஆசையா gift கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதையே நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா ஆண்டி? அப்புறம் அது மட்டும் இல்ல, அவங்க என்ன தினமும் gift கொடுக்க போறாங்க இல்லையா? கொடுங்க கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரே பேக்ல வச்சிடலாம். ஒன் செகண்ட் மாலதி, அது என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறோம். கொஞ்சம் ஸ்டைலா போலாம், சினிமால மாதிரி. எப்படி? எப்படின்னா, நான் உன்னை தூக்கிக்கிட்டு என் பெட்டுக்கு போறேன். ரொம்ப குண்டாயிட்ட. சாரி மாலதி, என் முட்டாள்தனத்தால நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயத்துக்காக உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ கஷ்டத்துலயும் கூடவே இருந்த ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சேன். பார்ட்னர், இந்த உப்பு சப்பு இல்லாத தேங்க்யூலாம் எதுக்கு? ஆனா நீ அதுக்கு பதிலா எனக்கு இந்த அவார்ட் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அப்படியா? என்ன அவார்ட்? பெருசா எதுவும் இல்ல, சின்ன மாலதிக்காக சின்ன கிஃப்ட். அது என்னன்னா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ என்ன ஒவ்வொரு விதமா சகிச்சுக்கணும். நான் எல்லா நாளும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுற மாதிரி நடிப்பேன். அப்புறம் நீ என்ன சமாளிக்கணும். சரி, ஓகே. பட் ஒன் கண்டிஷன். ஒரு மாசத்துக்கு இல்ல, வாழ்க்கை பூரா நீ கோச்சுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணு. நானும் உன்னை சமாளிச்சுக்கிட்டே இருப்பேன். இது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும்ல பார்ட்னர்? அதானே எனக்கு வேணும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ என்னென்ன நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரும்போது நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா? சரி, நான் இப்பவே உங்களுக்கு அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன். ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்கு மெசேஜ் அனுப்பி விளையாண்டுட்டு இருக்க? விடுதாமோ. அட, என்னாச்சு? நீ தப்படுத்திக்கிட்டியா? நான் உன் கூட சும்மா விளையாடிட்டு இருந்தேன். ஆமா, நானும் உன் கூட சும்மா விளையாடிட்டு தான் இருந்தேன். ஓ, சரி, அதை விடு. இன்னைக்கு உன்கிட்ட சொல்ல என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? எனக்காகவா? ஆ, ஸ்வேதா, ஒருவேளை நீ என்கிட்ட இத சொல்ல தயங்குறியா? நான் அப்பாவாக போறேன், நீ அம்மாவாக போறேன்னு. அட, ஆள பாரு. உங்க அக்கா மாலதி சொல்ற மாதிரி நீ டப்பா தான். அவங்க உனக்கு சரியான பேரை தான் வச்சிருக்காங்க, டப்பா. அட, இதுல டப்பா அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனா என்னோட தாமு, இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு. அது என்ன மாதிரி சர்ப்ரைஸ்ங்கிறது உனக்கு கூடி சீக்கிரமே தெரிய வரும்.
உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விஸ்வா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் ரொம்ப வருத்தத்தோட தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். என்னமாச்சு? பேசும் படம் ஹீரோயின் மாதிரி இப்படி உம்முன்னு இருக்க? இதுவும் இல்ல வினய். ஓ அப்படியா? அப்ப நீ இன்னும் மறக்கல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ ஜீவிதா, இந்த மாதிரி அடிலாம் நான் தினமும் வாங்க தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷம் கிடைக்கணும். நீ யோசிச்சு பார். இந்த சின்ன சண்டையினால தான் எனக்கும் விஸ்வாவுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் நிரந்தரமா இப்ப முடிஞ்சுது. ஜீவிதா, விஸ்வாவை மாதிரி இன்னைக்கு ஹோலி அதுமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை விட சந்தோஷம் என்ன? இந்த வழியும் இந்த சந்தோஷமும் எனக்கு எப்பவுமே மறக்காது. நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? இந்த சந்தோஷம் எனக்கு எப்போ நிரந்தரமா இருக்கணும். என்னோட இந்த வாழ்க்கை இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. சந்தோஷத்துல குறை இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பேசிட்டு இருக்க? விஸ்வா, நான் உனக்கு பண்ணது உதவி கிடையாது, அது என்னோட கடமை, அது என்னோட உரிமை. இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் இதோட எல்லாத்தையும் மறந்துடு. உண்மையா எனக்கு அந்த மாதிரி தப்பான எந்த எண்ணமும் இல்லடா. இந்த சின்ன விஷயத்துக்காக நீ வீட்டை விட்டு போயிடுவியா? உங்க அம்மா விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னோட கெட்டதை மட்டும்தான் விரும்புறாங்கன்னா, இதுக்கு மேல நான் உனக்கு தர மாட்டேன். என்னாச்சு விஸ்வா? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கூட போய் நான் விஸ்வா, நீ இன்னும் ஃப்ளாஷ்பேக்ல தான் இருக்கியா? விட்ரா, அதெல்லாம் மறந்துரு. இல்லைண்ணா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் என்னால் மறக்க முடியல. எந்த அண்ணன் மேலே நான் பாசமாக இருந்தனோ அதே அண்ணன் கூட நான் சண்டை போட்டேன். நான் அவரை தப்பாக நினச்சேன். இதெல்லாம் நடக்கிறதாண்டா. யார் நம்ம கூட நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கூட சண்டை வரதெல்லாம் சகஜம். அண்ணன் தம்பினா சண்டைலாம் இருக்கதாண்டா செய்யும். விட்ரா, எல்லாத்தையும் மறந்துரு. வா. நம்மளுக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல. ஆனா இவங்க சண்டையில நம்மளும் கொஞ்சம் சகிச்சுக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த ஒரு மாசமாவே இந்த சண்டையால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியதாயிடுச்சு. மாலதி, அப்ப கூட ஏதாவது ஒரு சாக்கு வச்சு நம்ம அடிக்கடி பாத்துக்கிட்டே தானே இருந்தோம். ஆனா அவங்க 2 பேரும் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தா கூட 2 பேராலையும் சந்திக்க முடியாம போயிடுச்சு. அவங்க ஃபீலிங்ஸை வெளிக்காட்டல. அதுக்கப்புறமா என்ன எப்படி எப்படி அவங்க இருந்தாங்கன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமான நிலைமை தாங்க. ஆனா தேங்க் காட் எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமே எல்லாமே சரியா இருக்கும். நீ பயப்படாத மாலதி. எப்படியும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். கடந்த ஒரு மாசமா நாம நிறைய கத்துக்கிட்டோம். அது நம்மளோட உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. இந்த உறவு எப்பவுமே இப்படி இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
ம்.